ஜெனரேஷன்ல நாங்க இதெல்லாம் கூட எங்க அம்மாட்ட பேசுவோம். என்னவெல்லாம் சொல்லுவீர்கள்? ப்ரொபோஸ் பண்ணி 1 வீக் கழிச்சு என்னுடைய லவ்வே ஃபர்ஸ்ட் சொன்னதே அம்மா கிட்ட தான். நீ தானே என் பொண்ணு சொந்தம்ல கிளைமேக்ஸ் சீன் வரும், அது லிப்லாக் சீன் தான் வரும். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரும் சேர்ற இது. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டே தான் இருப்பேன். அம்மாவுக்கும் அது தெரியும். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. அது மாதிரி ஈவன் செக்ஷுவல் டவுட்ஸ்லாம் கூட வரும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறத விட அவங்க கிட்ட கேட்கறது இப்போ பெட்டரா இருக்கு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த துணிச்சல் அல்லது இந்த ஒரு மன அமைப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நிறைய படிச்சு தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா அது? இங்கிலீஷ் பேப்பருங்க. இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. அப்புறம் எதுக்கு எடுத்து போனேன்? பை போயிடுச்சுங்க. 5th 6th படிக்கும்போது ஒரு நாள் திடுதிடுன்னு ஓடி வந்தா. எங்க வீட்டுல நிறைய படி இருக்கும். அதுல ஏறி வரும்போது தடுக்கி விழுந்துட்டா. ஏன்னு கேட்டேன். கிளாஸ்மேட் வந்து ஒரு லெட்டர் கொடுத்தானா, அதுக்காக அழுதுகிட்டு ஓடி வந்தா. உங்க அம்மா உங்ககிட்ட என்ன மாதிரி டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க? மாடர்ன் டேஸ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கல லெஸ்பியன் அதெல்லாம் பத்தி. எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு இதா உட்ப. இப்போ நீங்க சொல்றபடி கணக்கு பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு காதல் இதெல்லாம் அமையாது. அதானே நம்ம ஐடியா. ஆமா. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்போ புரிய வரும், எல்லாமே புரிய வரும். எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? ஒரு ஸ்டேஜ் போன பிறகு திடீர்னுலாம் வராது. இல்ல அது வரும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது வராதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். ஒரு நாள் வீட்டில் வந்து கேட்டேன், அம்மா லவ் பற்றி உன்னோட ஐடியா என்ன, நான் பண்ணா உனக்கு ஓகேவா அப்படின்னு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ் பண்றாங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுவேன். அப்போ அவங்க ரிப்ளை என்ன இருக்குன்னா, அது அவங்களோட இருக்கட்டும், உனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. கேர்ள் வந்து சின்னதா தான் இருக்கணும், பையன் பெரியவனா தான் இருக்கணும்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு சார். இந்த கான்செப்ட்ல தான் அம்மாவும் திங்க் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனா சொல்ல மாட்டேன். அந்த கான்செப்ட்ல அவங்க திங்க் பண்றாங்களான்னு உங்களுக்கு ஏன் தெரியணும்? காதலிக்க ஒத்துப்பாங்களா இல்லையான்னு வேணா உங்களுக்கு தெரியலாம். மாட்டிக்கிட்ட பங்கு சார் அது மாம் வில் அக்செப்ட், அது எனக்கு தெரியும். அதான் இல்லங்கற. நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கற. இன் கேஸ் இஃப் ஐ லைக் a guy and போய் சொன்னேனா she will accept. அவங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா. இதுவே போட்டு வாங்குறது தான். புரியுதா இல்லையா? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஆனா அவன் நினைச்சிட்டு இருந்தாலும் யாரையாவது கூட்டிட்டு வந்தா ஒத்துப்பாங்க அம்மானா, அது நடக்கவே நடக்காது. நடக்காது. ஏவல், தூண்டல், தாண்டல், இதையெல்லாம் விட மோசமானது இந்த காதல். ஏதோ காதலிக்க சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. நீங்க இல்ல அவங்க சொல்லுவாங்க சொன்னாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இல்லையா? அதான் நடக்கவே நடக்காதுங்கிறாங்களேம்மா. வாய்ப்பில்லை சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்ப நான் தப்பான ஷோக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் அவங்க தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா. அப்போ அதுக்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாண்டாங்களே. அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்ங்கற. வாய்ப்பே இல்லை. நான் கேட்கறேன், என்னெல்லாம் சொல்றியோ எல்லாமே கேட்கறேன். கடைசியில முடிவை நான் தான் எடுப்பேன். நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் கல்யாணம் பண்ணிப்போம்மா. அப்ப நான் சாவர வரைக்கும் பொண்ணு கல்யாணம் நடக்குதுடா. ரிலிஜன் வேற மாதிரி கூட்டி வந்து எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு ரொம்ப கேஷுவலா கேட்க. ரொம்ப கேஷுவலா கேட்க. அதுக்கு பதில் அவங்க கிட்டே கேளுங்க. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? மாட்டேன்னு தான் சொல்வேன். அவங்க லவ் மேரேஜ்ன்றதுனால நான் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. இல்ல புரியல. ஆக்சுவலா நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணது நிறைய சார். இன்ன வரையும் எங்க மாமியார் வீட்டுல எங்களை சேர்த்துக்கல. அதுக்கு ஓபன் தி டோர். இவங்க எப்படியும் நம்ம கேஸ்ட் பையனை கல்யாணம் லவ் பண்ண மாட்டாங்க, அது வேற கேஸ்டா ஆயிடும். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? பாய்ஸ் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபைனலாக அவன் நம்ம அடி அப்படின்னு கேட்பேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. என் பொண்ணு நான் சொல்ற பேச்சு தான் கேட்கணும், என் சொசைட்டில தான் இருக்கணும். என் சொசைட்டி என்ன எதுவும் ஃபியூச்சர்ல क्वेश्चंस பண்ணக்கூடாது. தவறுங்க. நான் என்ன அர்த்தம்? முதல் பேசிட்டே இருக்கறியா? லவ்னாலே நோ 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 மட்டும்தான். ஆனா அவங்க லவ் மேரேஜ் தான். யோ என்னையா இது? ஐயோ இல்ல சார், நாங்க லவ் மேரேஜ்லாம் இல்ல சார். அவங்க போய் சார் போய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். இப்போ உங்க பொண்ணை ஊரை கூட்டி போறீங்க,
அங்கே ஒரு பையனுக்கு பார்த்து உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க, கொடுப்பீங்களா? என் பொண்ணை எவனுக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எழுந்து வெளியே போட. வேற கேசட்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற. வேற கேஸ்ட்னா அப்ப நோ தானா? ஆமா நோ தான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. கடைசியில் ரொம்ப பழைய ஆளா நீ ஏன் ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? சொல்லுவாங்க சார் நம்ம கேஸ்டான்னு கேட்டுட்டு பேசு. உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல கேட்கும்போது, சிரிச்சிட்டு போங்க, மகிழ்ச்சியா இருங்க. அந்த வெளியில தான் கட்டணுங்கிறாங்க. அதே மாதிரி காசை தாண்டி வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன ஆளுன்னு நான் கேட்பேங்கிறாங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. ஆஃபீஸில் யாரையா பிடிச்சிருந்தா சொல்லுன்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி இந்த பையனை பிடிச்சிருக்குமா, பேசுகிறான் பழகுறான்னு சொன்னேன்னா அவன் நம்ம கேஸ்டா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. ஏய் யாரா நீங்க? அப்போ இதே வேலையா தான் அலையறீங்களா? நீங்கள் கறி மீன் சாப்பிடுவீங்க, அந்த வீட்டில் எப்படி பொண்ணு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார், அதான் சார் உண்மை. பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்கம்மா. காதலுக்கு எனக்கு ஓகேப்பா, ஆனால் நம்ம ஜாதியை தாண்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யார்? 1 2 3 எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல நீங்க? கேஷ் நோ பார். நல்ல பையனா இருந்தா போதுங்கிறவங்க எந்திரிச்சு நின்றுங்க மேலே பார்த்துரும். அதாவது கேஷ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா, ஆனால் லவ் ப்ராப்ளமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். லவ் பண்ணும்போது பையனா அது பையனா பார்த்து லவ் பண்ணுமா? என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா இது கேஸ்ட் கேஸ்ட் பிரச்சனை இல்ல சார் அங்க. ஓ ரிலீஜன். ஓ சாரி, நான் தெரியாம கேட்டேன். கேஷ் மற்றும் ரிலீஜன். ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட கூச்சமே இல்லை உனக்குலாம். அம்மாக்கிட்ட விளையாட்டுக்காக கேட்டேன், அம்மா நான் லவ் பண்ண என்ன பண்ணுவீங்க? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. நீ நைட்டு வந்து பால் கொடுக்குறேன்ல, அதில் ஒரு துளி விஷம் போட்டு கொடுத்துருவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஒரே வார்த்தை. இவங்கள பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். ஏன் கேஷ் வேணாம்னு நினைக்கிறீங்க? அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பசங்க ஹாப்பியாக இருந்தால் போதும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா, நம்ம போலாம் வாடி. இப்பெல்லாம் அந்தந்த ஜாதியில் மாப்பிள்ளை கிடையாதே கஷ்டம், கலப்புத்தனம் தான் நிறையா நடக்குது. ஓ கதை இது வேற. ஓ நீ அப்படி வரியா? இப்போ ஒரு கட்டத்தில் ஏன் இவ்வளோ நெருக்கமாக இருக்கணும்னே நான் கேட்குறேன். ஒரு சின்ன இடைவெளி இருந்தால் என்ன? டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? அவர் தானே நம்ம 2 பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு. தள்ளுறா போல. நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம்னா கூட டே டு டே டெய்லி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுவான். டெய்லி ரொட்டீன் சொல்லி தான் ஆகணும். அதான் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லி தான் ஆகணும். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா. அப்பவும் நல்லது கெட்டது நான் தான் சார் சொல்லணும். அங்கதான் பிரச்சனையே வருது. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஃபேமிலியை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. இப்ப சமகாலத்துல பெரிய பிரச்சனையா இருக்காது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி. இப்படி கெட்ட அம்மாவெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நீங்க கெட்ட அம்மா இல்ல, பிரச்சனையே இப்ப நல்ல அம்மாக்களால தான். திட்ட முடியல, அடிக்க முடியல, பேச முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா வேற பாதையில போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான். ஒரு குழப்பத்திலே தான் லவ் பண்ணுதுங்க. அம்மா அந்த பையனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை பிடிச்சிருக்கா, அப்படியே அடி இப்படி அடின்னு சொல்லிவிட்டு ஏதாவது பண்ணி உழப்பி விட்டுருது. வீர பரம்பரை சார். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லி இன்வெஸ்டருடைய முதல் கூறு என்ன தெரியுமா? ஸ்பேஸ் கொடுக்கறது தான். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. காதல் பற்றி பேசுகிறீங்க, அவங்க ஃப்ரெண்டோட காதல் பற்றிலாம் பேசுகிறீங்க, அதுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் ஜாதியை பிடிச்சிக்கிறீங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. எல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை. Let them see the world with their own eyes. Let them face with their own courage. Let them face the consequences with their own strength. புரியல உங்களுக்கு? எஸ்கே போய் வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார். போய் தொலைங்கடா, போங்கடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டுங்க. அவ்வளோதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.